புரிந்து செய், விடாமல் செய், வெற்றி உன் காலடி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது இந்தியன் ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னாலே சொல்ல வேணாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பார்த்துக்குங்க. சேலரி பேக்கேஜ்லேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லேருந்து அவங்களோட பென்ஷன் ஸ்கீம்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் தான். ஆனால் இந்த ஜாப் அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நீங்கள் எக்ஸாம் எழுத வர்றதுக்காக ஃப்ரீயாக ட்ரெயின் டிக்கெட் தராங்க. வேறு எந்த ஒரு எக்ஸாம்லேயும் கிடைக்காத ஒரு சலுகை இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இதை கண்டக்ட் பண்ணுற ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அவங்க எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட் எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுன்னு ஃப்ரீ ட்ரெயின் டிக்கெட் தராங்க. ஃப்ரீனா அதாவது நீங்கள் அதுக்கு தேவையான ஆவணங்களை சப்மிட் செய்யணும். சப்மிட் செய்த பிறகு அதற்கான முறையான கட்டணங்களை செலுத்தின பிறகு உங்களுக்கான ரீஃபண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆனால் ஃபீஸ் வாபஸ்ன்னு போட்டிருப்போம். பாஸ் ஆனால் ஃபீஸ் வாபஸ்னால் 2 விதமான ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குது. இதில் நீங்கள் முதல் ஸ்டேஜ் எக்ஸாமை பாஸ் செய்யும்போது உங்களுக்கான பணம் ரீஃபண்ட் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் 500னா நீங்கள் எக்ஸாம் எழுதின பிறகு உங்களுக்கு 400 ரூபீஸ் ரீஃபண்ட் ஆகுது. வேறு லெவல் எக்ஸாமுங்க. எந்த ஒரு எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி ஒரு ரீஃபண்ட் பாலிசி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோ பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ஏஎல்பிங்கிற ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாப் போஸ்டிங்கோட நேம் ஏஎல்பி, அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுங்கிறது என்னென்னா, ட்ரெயின் டிரைவரும் கூட சிம்பிளாக சொல்லலாம். இதுக்கு வேறு டெக்னிக்கல் நேம்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த வருடங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் அதிகப்படியான ரயில்வே பிரியர்களால், அதாவது நான் போனால் ரயில்வே எக்ஸாமுக்கு தான் போவேன்னு சொல்கிறவங்களோட விருப்பமான ஜாப்பாக இந்த ஏஎல்பி இருக்குது. இந்த ஏஎல்பியோட டெக்னிக்கல் நேம் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுனாலும் இவங்களோட ஃப்யூச்சர் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகோ பைலட் தான், அதாவது ட்ரெயின் டிரைவர். சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான். இதற்கு கண்டிப்பாக எக்ஸாமுடன் கூடிய ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் தேவை. நீங்கள் எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு பாஸ் ஆனால் உள்ள வேலைக்கு போயிடலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் இந்த வேலையை செய்வது ரொம்ப கடினம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வேலையோட கடைசி தேதி பார்த்திங்கன்னா 19/2/2024. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிக்கணும். இதோட சேலரி டீட்டெயில் பார்த்திங்கன்னா 19,900 ரூபா. கம்மி சேலரின்னு நினைக்காங்க, இது பேசிக் பே மட்டும்தான். ஸோ உங்களோட இன்ஹேண்ட் சேலரி நியர்லி 25,000 வரைக்கும் வரும். உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரியே 25,000 இருக்கும். அது போக நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள உங்களுடைய சேலரி நியர்லி 80,000 to 85,000 வரைக்கும் ரீச் ஆகுங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, மொத்த டோட்டல் வேக்கன்சி 5,696. அதில் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கானது பார்த்திங்கன்னா 1,488 வேக்கன்ட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 15 ரிசர்வேஷன் வேக்கன்சி, அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மெண்ட் வேக்கன்சின்னு சொல்லலாம். இதற்கு நீங்கள் எக்ஸாமுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபா கட்டணும். காமன் பீப்புள், அதாவது ரிசர்வேஷனுக்குள்ளே வராமல் நாங்கள் ஜென்ரல் கோட்டாவில் வரோன்னு சொல்லுவாங்க. நார்மலாக உள்ளவங்க, அதுபோக ரிசர்வேஷனில் வரக்கூடிய எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், இபிஎஸ், விடோ கேட்டகரிஸ் பீப்புள், இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் அலாட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, இந்த 250ஸும் 500ம் உங்களுக்கு ஃபுல்லி ரீஃபண்ட் ஆகும். அது எப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம சொல்லக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 32 வயசு வரைக்கும் கொடுக்காங்க. இதற்கு நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபிட்னஸை காட்ட வேண்டியது இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, ரயில்வே பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸுங்கிறது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை காட்டிலும் உங்களோட ஐ விஷன் குவாலிட்டி அதிகமாக இருக்கணும். ஏன்னா ரயில்வே ட்ரெயின் டிரைவரை பொறுத்த வரைக்கும் விஷன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் அவங்களுக்கான மேனுவல் விஷனை நம்பி தான் நிறைய விஷயங்கள் இன்னும் ரன் ஆகிட்டு வருது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாமே இருக்குது. வீடியோவோட கண்டினியூஸில் நம்ம பார்த்துட்டு வரலாம். அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா, நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. அது எப்படி அதை அவாய்ட் பண்ணிங்கிறத கீழே ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ட்ரெயின் டிக்கெட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரீ ட்ரெயின் டிக்கெட் யாருக்கெல்லாம் அவைலபிள் ஆகும் பார்த்திங்கன்னா, ஒன்லி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸில் எனக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். தேவையில்லாதவங்க அதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கான எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கான ஃப்ரீ ட்ரெயின் டிக்கெட், அதுவும் ஸ்லீப்பர் கோச்சில் உங்களுக்கு தந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணது தெரிஞ்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இதில் அப்ளை பண்ண ட்ரெயின் டிக்கெட் இது ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு மட்டும் தான். பார்த்திங்கன்னா, நீங்கள் எத்தனை எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்களா, CPT 1, CPT 2, டிவி, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆகிய எல்லா அப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் இதை
அவைல் பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன செட்டிங்ஸை என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணுற பொறுத்து தான் உங்களுக்கான ட்ரெயின் டிக்கெட் கன்சல்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐ தான் மெயின் அவங்களோட டார்கெட். அதாவது உங்களோட ஐ வந்து 6/6, அதாவது டிஸ்டன்ஸ் விஷன் வந்து ஃபுல்லாக இருக்கணும். நியர்பை விஷனில் 0.6 தான் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் அணிந்திருக்கிறவராக இருக்கவே கூடாது. இந்த வேலையோட முக்கியமான கண்டிஷனே அதுதான். நீங்கள் கண்ணாடியோ ஸ்பெக்ஸோ அணிந்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான இந்த வேலை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியானது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாகவே அந்த மாதிரி ஐ விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கிறது சிறந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா SC ST 5 வருஷம், OBC 3 வருஷம், அதர் தென் எக்ஸர்வீஸ் மெம்பருக்கு 8 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட சர்வீஸை பொறுத்து இருக்குது. அதுலேயும் அவங்க SC STயாக இருந்தாங்க 8 வருஷம், OBCயாக இருந்தால் 6, UR இருந்தாங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் வருது. இது அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப் C குரூப் D ரயில்வே ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் தென் நீங்கள் அப்ரெண்டிஸ் பர்சனாக இருந்தால் அப் டு 40 ஆர் உங்களோட அப்ரெண்டிஸ் பீரியட் எப்போ முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் அப் டு எண்ட், அதாவது உங்களோட அப்ரெண்டிஸ் கோர்ஸ் முடிந்த வரைக்கும் இருக்குது ஆஸ் பர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 500 to 50. நீங்கள் CPT 1, அதாவது இது 3 விதமான எக்ஸாம் இருக்குது. CPT 1, CPT 2, CP18 3 எக்ஸாம் கொடுத்துருக்குறாங்க. CPT 1 நீங்கள் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ ரீஃபண்ட் ஆகும். அதற்கான ஃபர்தர் டீட்டெயிலும் வீடியோட எண்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் தான். நீங்கள் EBC கேட்டகரி, EWS கேட்டகரியாக வாரீங்கன்னா, மைனாரிட்டி கேட்டகரியாக வாரீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கான டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியாக இருக்கிற பொறுத்த வரைக்கும் Annexure 5, EBC வந்து Annexure 4, EWS வந்து Annexure 3. இதோட டீட்டெயில்ஸை நான் வந்து வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். கவனமாக உங்களுக்கான ஃபார்ம் எதுவோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது கம்பல்சரி. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த அஃபிஷியல் லிங்க்கையும் இந்த டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் என்னெல்லாம் டவுட்டை கிளியர் பண்ண முடியுதோ உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் அப்ளை பண்ணி இதில் செலக்ட் ஆக வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் ஒரு லெட்டர் இருக்குங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ALP ஜாபுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குன்ற பட்சத்தில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் NOCன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இது ப்ரொடியூஸ் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கான வேலை வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆனாலும் கூட உங்களுக்கான வேலை வந்து அவங்க ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. நீங்கள் எப்போ NOC ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கிடைக்கும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தா CPT 1, CPT 2, CP18, DVMன்னு இருக்குது. CPT 1ல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான் இருக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு 60 நிமிஷத்தில் இருக்கும். இதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கும் 1 மார்க் இருக்குது. மொத்தமாக நீங்கள் இதில் வந்து மினிமம் 25% 40% வரைக்கும் மார்க் எடுத்தால் பார்ட் 2, அதாவது CPT 2க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. CPT 1 வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஃபில்ட்ரேஷன் தான். இது வந்து மெயின் மார்க்கோட ஆட் ஆகாது. CPT 2ல் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, ஆப்டிடியூடு தான் இருக்கும். கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஹையஸ்ட் மார்க்கு உங்களோட வேலிடேட் பண்ணிவிடுவாங்க. CPT 2ல் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரியுது. ஒன்று வந்து காமன் சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் CPT 1ல் எழுதின எக்ஸாம் அண்ட் ப்ளஸ்ஸு பார்ட் பியில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரேடு சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது எலக்ட்ரிஷியனாக, ஃபிட்டராக, மிஷினிஸ்ட்டாக அப்படின்னு. ஏன்னா அந்த போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BE டிப்ளமோ ITAயில் எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸு, மிஷினிஸ்ட்டு, ரேடியோ எலக்ட்ரானிக்ஸு, ஏர் ஃப்ரெஷ்னர், ரெஃப்ரிஜரேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஃபீல்டில் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் 75 மார்க்ஸ் வந்து உங்களுக்கான ட்ரேடில் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா CPT 2ல் 175 மார்க்கு, அதில் 75 வந்து டெக்னிக்கல் ட்ரேடுக்கும், 100 பார்த்தீங்கன்னா CPT 1ல் நீங்கள் அட்டன் பண்ண அதே சேம் ஜென்ரல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். இதில் நீங்கள் வந்து ஆஸ் மச் அஸ் எவ்வளோ மார்க்கு ஹையாக எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களை வந்து அடுத்த கட்ட CP80 எக்ஸாமுக்கு அழைச்சிட்டு போகும். அதாவது CP80 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அடுத்த கட்ட எக்ஸாமுகளுக்கு உங்களுக்கு ஃபில்டராகி கொண்டு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா CP80ன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. CP80 வேறு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண 2 எக்ஸாமை பொறுத்து தான் இருக்கும்.
பெருசாக ஒன்றும் கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜை செக் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். இதில் அதிகப்படியாக 75 மார்க் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மினிமம் 35 மார்க் அண்ட் எபோவ் எடுத்தாலே உங்களுக்கான ரிசர்வேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக விஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த விஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை உங்களோட விஷன் குவாலிட்டி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். இதற்கான அனெக்சர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 6A இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக வாசித்து அதை ஃபில்லப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிற எல்லாருமே கையில் ஒரிஜினல் காப்பி இருக்கணும். ப்ளஸ் அதோட ஆட் அடிஷ்னலாக 12 காப்பீஸ் ஆஃப் ஃபோட்டோ காப்பி வேணும். உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 30க்கு 70 கேபியில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ப்ளஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அது போக நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, SC/ST சர்டிஃபிகேட்னா SC/ST கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது போக ஃபர்தர் டீட்டெயிலை நீங்கள் கையில் கொண்டு போக வேண்டியது இருக்கும். அண்டு இதற்கான மற்ற நீங்கள் சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸ் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் மொத்தமாக அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா SC/STயாக இருந்தால் அனெக்சர் 1 அண்ட் OBC நான் கிரீமி லேயராக இருந்தால் அனெக்சர் 2, OBC நான் கிரீமி செல்ஃப் டெக்ளரேஷனாக இருந்தால் அனெக்சர் 2A, EWS இருந்தால் அனெக்சர் 3, EBCயாக இருந்தால் அனெக்சர் 4, மைனாரிட்டியாக இருந்தால் 5. அதோட உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டியது 6 அண்ட் 6Aயில் இருக்குது. 6A எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐ சர்ஜரி பண்ணி இப்போ நீங்கள் ஃபிட்னஸாக காட்டுறதுக்காக 6A கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டாக்கு வந்து 8. ஆக மொத்தத்தில் இந்த எந்த ஃபார்ம் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த ஃபார்மையும் நீங்கள் கையில் கொண்டு போக வேண்டியது அவசியம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஜாப். கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணணும். நல்லபடியாக அப்ளை பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்க என்னோடய வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.